வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க ஆனைக்கல் பகுதியில உள்ள ரொம்பவே ஃபேமஸான திம்மராய சுவாமி கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலோட யூனிக்கான ஆர்ச்சை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் திம்மராய சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ஐயனார் சுவாமி கோயிலும் இந்த கோயிலுக்கு போற வழியிலே தான் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு முன்னதாகவே ஒய்டான பார்க்கிங் ஸ்பேஸ் கூட அமைச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட வெளியே அமைச்சிருக்காங்க. சப்பலுக்குன்னு தனியா ஸ்டாண்டு தான் அமைக்கல, அதனால நம்ம வெளியே போட்டுடலாம். கோயிலுக்கு முன்னதாகவே கல்குனால் செய்யப்பட்ட ஒரு பாலடைஞ்ச ஒரு மண்டபம் கூட இருக்குது. ஆனா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே கலெக்ட் பண்ண முடியல. கோயில்ல 3 என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்குது. 2 ரொம்ப சின்னதான என்ட்ரன்ஸ் கோபுரம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதா ரொம்ப பெரிய என்ட்ரன்ஸ் கோபுரம் அமைச்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் கோபுரத்திலயுமே பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட தசாவதார சிற்பங்களையும் பிள்ளையாரோட சிலை, விஷ்ணு பாம்பு மேல படுத்திருக்க மாதிரி சிலை அப்படின்னு விஷ்ணு சம்பந்தப்பட்ட எல்லா சிலைகளையுமே நம்ம இந்த கோபுரத்துல பார்க்கலாம். கோயிலுக்கு உள்ளதாகவே சின்னதான தெப்ப குளம் கூட அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை நீங்க பார்க்கும்போது ஒரு மாடர்னான கோயிலா தான் நம்ம நினைக்க தோணுது. ஆனா இந்த கோயில் பல நூற்றாண்டுகள் கடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோயில்னே சொல்லலாம். இந்த கோயில இந்த பகுதியை ஆண்ட ஒரு பாளையக்கார மன்னன் தெம்பகோடா அவங்களாலதான் இந்த கோயில் முதல்ல கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சோழர்கள் விஜயநகர ஆட்சி காலத்துல அவங்களாலையும் இந்த கோயில்ல பல திருப்பணிகள் செய்யப்பட்டதா கூட நம்பப்படுது. ரீசெண்டா தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பழம்பெருமையான கோயில்களை தேடிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த கோயிலை வழிபடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துல விஷ்ணுவோட அவதாரமான ஸ்ரீனிவாசரோட சிலை விஷ்ணுவோட இன்னொரு அவதாரமான கூர்ம அவதாரத்துல, அதாவது ஆமை மேல இருக்கிற மாதிரியும் ஆமையோட வால் பகுதி கர்ப்பகிரகத்திற்கு வெளியே அமைச்சிருக்க மாதிரியும் இந்த கோயில் அமைச்சிருக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். இந்த கோயில நம்ம வழிபடக்கூடிய திம்மராய சுவாமியை வெங்கடாச்சலபதியோட அவதாரம்னே அழைக்கிறாங்க. கோயிலோட அதர் 2 என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. கோயில்ல ஓமகுண்டன் வளர்க்கறதுக்கு தனியா ஒரு பகுதியை அமைச்சிருக்காங்க. துலாபார சேவை கூட நடைபெறுது. கோயிலோட கொடிமரம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி தான் அமைச்சிருக்காங்க. அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி கருடாழ்வாரோட சின்ன சிலை கூட அமைச்சிருக்காங்க. அதனால இந்த என்ட்ரன்ஸ் தான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸாவே நம்ம சொல்லலாம். இந்த கோயிலோட புராண கதையா சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலை கட்டின திம்பகவுடா அந்த பாளையக்கார மன்னரோட கனவுல டெய்லியுமே ஒரு எறும்பு புற்றுக்கு மேல ஒரு மாடு பாலை தானா சுரந்துட்டு இருக்க மாதிரி டெய்லியுமே அவர் கனவு கண்டிருக்காரு. அந்த எறும்பு புற்று அவர் தேடிக்கிட்டே இருக்க நேரத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்க பகுதியில ஒரு எறும்பு புற்று இருக்கிறத பார்த்திருக்காங்க. அதை உடைச்சு பார்க்கும் போதுதான் இந்த கோயில எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசரான திம்மராய சுவாமி அந்த சிலையை கண்டெடுத்திருக்காங்க. அந்த சிலைன்னு பாத்தீங்கன்னா நார்மலான சிலை கிடையாது, அது ஒரு சுயம்பு மூர்த்தி. சுயம்பு மூர்த்தி அப்படின்னாலே அந்த சிலையை கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் வளர்ந்துகிட்டே போறதுதான் சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கோயில் எழுந்தருளி இருக்க அந்த திம்மராய சுவாமி அவரும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் போறதா கூட கூறப்படுது. ஹனுமன் கோயில் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. கோயிலோட மண்டப மேற்கூரையில ராமர், சீதா, லட்சுமண் அவங்களுடைய ஆஞ்சநேயர் சிலையை சேர்த்தே அமைச்சிருக்காங்க. கோயில்ல சின்னதான கர்ப்பகிரகத்திலேருந்து எழுப்பப்பட்டிருக்க கோபுரம் கூட அமைச்சிருக்காங்க. கோயிலோட மண்டபம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பில்லர்ஸ் தாங்கியபடி தான் அமைச்சிருக்காங்க. நல்லாவே நீட்டா வெல் மெயின்டைனா அமைச்சிருக்காங்க. கர்ப்பகிரகத்துக்குள்ள 3 அடி உயரம் கொண்ட ஹனுமனை நம்ம தரிசனம் செய்யலாம். இந்த கோயில்ல கரக ஃபெஸ்டிவல் ரொம்பவே விமர்சையா நடைபெறுது. அது மட்டும் இல்லாம வைகுண்ட ஏகாதசி, தசரா ஃபெஸ்டிவல் நாட்கள்லயும் ரொம்பவே விமர்சையா இந்த கோயில்ல விழாக்கள் நடத்தப்படுது. சனிக்கிழமைகள்ல பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுது. நீங்க இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.